நான் கொடுங்கையூரில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். 2001 திருவான்மூர்லேருந்து கொடுங்கையூருக்கு போகிறேன். எல்லண்டோவில் இருக்க சொல்ல அங்கே ஒரு 10-15 பசங்க ரவுடி பசங்க ஒரே கேங்கு தான். பிரபா, உதடுமணி, சேரா, கோவிந்தன் என்ன ஒரு 10 பேர், ஒரு 4 பேர் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படி இருக்க சொல்ல என்ன பண்ணுறேன், இந்த உதடுமணியோடைய மலையாளி அவன் பொண்டாட்டி ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, சிவப்பாக இருப்பாங்க. இவன் உதடுமணி ஏன்னா இவனுக்கு வாய் உதடு பெருசாக இருக்கும், அதனால் அதை வச்சு உதடு இப்படி சொல்ல என்ன பண்ணுறான், இவன் பிரபா என்ன பண்ணுறான் வந்து ஒரு நாள் பொண்டாட்டி வீட்டில் போயிட்டு தண்ணி கேட்குறப்ப தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரான். முத்தம் கொடுத்துட்டோன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்காரன் மதினி வந்தவொன்னே சொல்கிறா இது போல் இவன் பண்ணிட்டான்னு. நம்ம கூட இருந்துட்டு நம்ம பொண்டாட்டி இது போல் பண்ணிட்டேன் அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்க, இவனை தவிர்த்து மற்ற 8-9 பேரும் சேர்ந்து இவனை இது கெச்சு போடுறாங்க, போட்டு வெட்ட வராங்க. வெட்டு ஒரு நாள் 7 மணி 5-5:30 மணி இருக்கும். நேதாஜி நகர் பக்கிங்ஹாம் கேனல் தாண்டி நேதாஜி நகர் 3வது சந்து முட்டு சந்தில் 7 மணியில் போயிட்டு அவங்க சேஸ் பண்ணி போய் வெட்டுறாங்க, வெட்டி சாவடிச்சிடுறாங்க. இது வந்து கம்ப்ளைண்ட்டு நான் விஓன்னு கேட்குறேன், கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த பையனோட அண்ணன் செத்த பிரபாவோட அண்ணன் அவன் சொல்கிறான், சார் நான் குடும்பம் இருக்குது சார், அவன் தம்பியும் கொடுக்க யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் எனக்காக ஒரு இது பண்ணி ஒய்ஃப் இருக்குது, செத்து போன பிரபாவோட ஒய்ஃபு, அவன் அம்மா 2 பேர் தான் இருக்காங்க. எனக்கு என் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த பொண்ணாண்ட ஏன்னா யங்ஸ்டராக இருக்கா, நாளைக்கு வந்து ஏன்னா இதுவாகிடுவா, பணம் வாங்கினேன் இது பண்ணுறா, அவங்க அம்மாண்ட கம்ப்ளைண்ட் வாங்குறேன். கம்ப்ளைண்ட்டு நாங்கள் பொதுவாக வந்து கம்ப்ளைண்ட்டு வந்து கேஸு கன்விக்ஷன் ஆகணும், அந்த ஆஸ்பெக்டில் தான் நாங்கள் இது பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் வாங்கி இது பண்ணி போட்டோம். நான் எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட்டு, விப்பன் சீஸ்டு எல்லாம் சொல்லிட்டு எனக்கு வந்து மிஸ்டர் காளிமுத்து அப்போ கமிஷனர் இருந்தார், சிட்டி கமிஷனராக இருந்தார். ஏதோ எனக்கு வந்து அந்த மர்டர் கேஸ் இது பண்ண சொல்லவே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு தேனாம்பேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. நான் வந்து எல்லாம் அந்த மர்டர் கேஸில் எல்லாம் முடிச்சிட்டேன், 90% தான் முடிச்சிட்டேன். எனக்கு பின்னாடி வந்தவர் பிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி சார்ஜ் ஷீட் போட்டார், அவ்வளோதான்.